வேலை தொந்தரவு பண்ணிக்கிட்டு வைத்திய நீ பாட்டுக்கு அடிச்சு ஃபேஸ டேமேஜ் பண்ணிட்டீனா உன் ஃபேஸ் மாதிரி ஆயிடாது. எந்த கேர்ள் என்ன சைட் பண்ணுடா. கதை குடிக்காதன்னு சொன்னா கேக்குறியா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். குழந்தைங்க சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் குடிக்காம வான்னு. எத்தனை வாட்டி எதுக்கு சும்மா குடிச்சிட்டு வந்துட்டே இருக்க? சரி, உங்களால குடிக்கலாம். இனிமே நீயே நினைச்சாலும் குடிக்க முடியாது. ஏன்? ஏன்னா சோத்துல விச வச்சிருக்க. சாப்பிடு. ஏங்க நாங்க பார்க்குக்கு போவோம், பீச்சுக்கு போவோம், எங்க வேணா போவோம். நீங்க எதுக்குங்க அதெல்லாம் கேள்வி கேக்குறீங்க? அது எங்க விருப்பங்க. ஏன் புருஷனே இதெல்லாம் கேள்வி கேட்டதுல நீங்க எதுக்குங்க அதெல்லாம் கேக்குறீங்க? குடு ரொம்ப பேசாதீங்க சரியா? குடு இங்க வர. நான் பார்க் போவேன், பீச்சுக்கு போவேன், எங்க வேணா போவேன். நீங்க யார் கேள்வி கேட்க? ஹலோ யாரு கட் பண்ணிட்டா? உங்க அப்பா தான்டா. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. எதுக்குமா டைவர்ஸ் வாங்குறீங்க? சார் என் புருஷன் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான் சார். எங்க இருக்காரு? அம்மா கூடயே இருக்கான் சார். கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே அம்மாவையும் மகனையும் பிரிச்சிடணுமா? எல்லாத்துக்கும் அம்மா இருக்குமா? சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே பிரிச்சிடணுமா அம்மாவையும் மகனையும்? ஐயோ சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். அம்மா கூட இருக்கான்னு சொன்னா அவன் அம்மா கூட இல்ல சார், ஏன் அம்மா கூட இருக்கான் சார். ஏய் எங்க போற? பால்கனிக்கு போறேன். சன்லைட் போடும், அப்படியே விட்டமின் டி கிடைக்கும். அதுக்காக. அப்படியா? விட்டமின் டியோட புருஷன் நேத்து வந்துட்டான் நம்ம ஊர்ல இருந்து, ஆர்மில இருந்து. குண்டடி போட்டு செத்து போயிடாத, வந்து தொலை. விட்டமின் டி வாங்குற மோரக்கட்டையை பாரு. நீங்க இவ்வளவு அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு வண்டி ஓட்டிட்டு போலாமேங்க? இல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ண டைம் இல்லைங்க. ஏய் இந்த பழத்தை பத்தி தெரியுமா? இந்த பழம் வந்து சொல்ல சாப்பிட்டியா? நல்லா இருக்கு. அட பாவி, இது ஒரு வாய் சாப்பிட்டாலே விஷம்டா, செத்துருவாங்கடா. அத சொல்லலாம் தான்டா வந்தேன். சோலி முடிஞ்சு போய் தொலை. எனக்கு இருக்கிற அழகுக்கு இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் தான் முடியாதுங்கிறேன். என்ன 28 வருஷமா இந்த பைத்தியக்காரன் கூட எப்படிமா குடும்பம் நடத்துற? ஏன் டென்ஷன் ஆகுற? ஒன்றும் இல்லை, பாத்திரங்களே நான் சமைச்சிடறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. சரி நானே போறேன். என்ன சொல்லு? வந்தவங்களா வான்னு கூப்பிடு, ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேளு. நீ பாட்டுக்கு போய் உட்காந்துருக்கீங்க, என்ன அர்த்தம்? எங்க பாத்துக்க இதோ வந்திருக்காங்கல்ல, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேளு. இங்க யாரு இல்லடி? இல்ல இது என்ன வெங்காயத்துக்கு ஓடிட்டு இருக்கு? உங்க வீட்ல இருந்து வர்றாங்களா? ஏதோ வாங்கணுமா? உங்க வீட்ல இருந்து வந்தா மட்டும் எப்படி செலவு பண்ற? இருடி உன்னை வெச்சு. என்ன யோசனை? ஆமாடா. என்ன வாங்கலாம்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் இந்த மாதிரி இந்த சுத்திட்டே இருக்குமா அந்த நெருப்புல, அதுக்கு பேர் என்ன? தந்தூரி. அது இல்ல கிரில்லா? கிரில்டு சிக்கன், அப்புறம் ஸ்வீட், அந்த கேசரி, அது இது எல்லாம் வாங்க சொல்லல. ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, சிக்கன், மட்டன் சுக்கா எல்லாத்தையும் வாங்கிட்டு. சரியா? குழந்தைங்களாம் வராங்களா? ஐஸ்கிரீம் வாங்கணுமா? வேணும். கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம். சரி போதும் லிஸ்ட் பெருசாயிட்டே இருக்கு. மச்சான் கேட்டுதா? சவு சொன்னதெல்லாம் கேட்டுச்சா? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. யார் மச்சான்?
உன் தம்பி தான். அவங்கிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னீங்க? அதான் உன் தம்பி தான் பேசுனான். என்ன வாங்குறேன்னு கேட்டான்னு சொல்லிட்டேன். சவ் ஆ இந்த பாக்கெட்ல காசு வச்சிருந்தேன் எங்க? வாஷிங் மிஷின் மேல வச்சிருக்கேன், போய் பாரு. என்ன தீப்பெட்டிலாம் தம் அடிக்க பழகிட்டியா? கொஞ்சம் காலட. கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வேலைக்காரி ஆக்கிட்டீல? எல்லா வேலையும் நான் தானே பாக்குறேன். எல்லா வேலையும் பாக்குறவன் வேலைக்காரன்னா அப்ப வேலைக்காரன் முன்னாடி வேலைக்காரி தானே. மாமா செலவுக்கு காசே இல்லடா, ஒரு 500 ரூபா தரியா? என்கிட்ட இருக்கிறதே 200-300 வச்சிருக்கேன் செலவுக்கே இல்லாம. என்கிட்ட வந்து கேக்குற? ஹலோ அம்மா, எந்த மாதிரி மாப்பிளமா பார்த்து எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச? தண்ணி அடிக்கிறா, தம் அடிக்கிறது. ஏதாவது பொண்ணுங்க இந்த ரோட்ல இப்படி நடந்து போனாங்கன்னா யாரையும் நேரெடுத்து கூட பார்க்க மாட்டாமா. எந்த பழக்கம் இல்லாத ஒரு மனுஷன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கம்மா, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கம்மா. ரொம்ப நன்றிமா. சாம்பார் ஆப்பு எனக்கு. மாமா தக்காளி பிரியாணி பண்ணிருக்கேன், எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? இந்த பாப்பா வேணாம், இது எதுக்கு? இப்ப சாப்பிட போறோம்ல, சாப்பிட போறோம்ல, அப்புறம் இருக்கு. சாப்பிட தான் போறோம்ல, எதுக்கு இப்ப சாப்பிட? மாமா என் நம்பருக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன் 200 ரூபாய்க்கு. நம்பருக்கு? ஆமா. ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கையிலே வச்சிருக்க, எப்படி ஆகும்? நீ ஏமாத்த பாக்குறியா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டேய் 1ல இருந்து ஒரு 50 வரைக்கும் ஒரு நம்பர் சொல்லு. 3. அப்போ 3ஆ? கன்ஃபார்மா? ஆமா சொல்லு. 3 நாளைக்கு என் கூட நீ பேசக்கூடாது, சரியா? இரு. சாரி நான் தெரியாம அந்த நம்பர் சொல்லிட்டேன். மறுபடியும் கொஸ்டின் கேளு ப்ளீஸ். சரி ஒரே டைம் தான் கேட்பேன். சரி 1ல இருந்து 50 வரைக்கும் ஒரு நம்பர் சொல்லு. 50. உன் தலையில இவ்வளவு பேனு? உங்களோட தானே டெய்லியும் படுக்கிறேன், உன் தலையில இருந்தா வந்திருக்கோம். என் தலையில பேனே இல்ல. மா சந்தியாண்டி தலையில ஏகப்பட்ட பேனாமா, இப்பதான் சொன்னாங்க. உன்னால இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, விளக்கேற்றணும்ல, அதான் வீடு துடைக்கிறேன். டேய் இது எங்க அம்மா ஊடுறா. ஐயோ, இது தெரியாம துணி துவைச்சு போட்டு வந்துட்டேன். ஐயோ, அவங்க வரதுக்குள்ள கம்மன அதெல்லாம் போட்டு வந்து படுத்து தொலை. ஐயோ கடவுளே. உனக்கு எனக்கும் சண்டைன்னா என்ன பத்தி மட்டும் சொல்லு, ஏன் என் குடும்பத்தை இழுக்கிற? பின்ன நம்ம வீட்டுல டிவி ரிப்பேரு, ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, வாஷிங் மிஷின் ரிப்பேருன்னா நம்ம கம்பெனிக்காரன் தான் திட்டுறோம். அப்புறம் சாம்பார் ஆப்பு எனக்கு. இங்க போன் கொடு. இது என்னோட பிரைவசி,
என்னோட பர்மிஷன் இல்லாம என் போனை தொடவே நீ கூடாது. மீறி நீ தொட்ட, நீ சந்தேகப்பட்டு நீ என்ன கேட்டேன்னு சொன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உனக்கு உள்ள வைக்க முடியும். வேணுமா வேணுமா பாக்குறியா? வேணாம் வேணாம் வேணாம். போன் கொடு. இதுவும் என் பிரைவசி, என்னோட சுதந்திரம். நீ சந்தேகப்பட்டு என் மேலே இந்த மாதிரி பண்ணினா நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நானும் தூக்கி ஒன்று உள்ள உட்கார வைப்பேன். டேய் கூடுறா. அம்மா என்னது இது வந்து தாலி தம்பி. அப்படின்னா அது கல்யாணம் ஆனவங்க மட்டும் கட்டுறது. நேற்று அப்பா சண்டே ஆண்டி உன் கழுத்திலே தாய் கட்டுச்சுமா அப்பா. டேய் சமைக்கிறதுக்கு எதுவும் இல்ல, போய் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வா. கருவேப்பிலை மறந்துடாதரா, அதை மட்டும் வாங்கிட்டு வா சீக்கிரம். இரு, என்ன சும்மா அதை வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வா, வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கு, அது கூட பிடிக்கல அவங்க. பீர் வாங்கணும்னு சொன்னேன். எதுவும் வேணும் வாட்ஸ்அப் பண்ண. பாடம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் இவனை எங்கேயும் தயவுசெய்து நான் வெளியே போறப்ப இவனை எங்கேயும் என் கூட அனுப்பாத. ஏன் ஏதாவது வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சா? ஏதோ வேணும்னு கேட்டா பரவாயில்ல, அந்த கடையில ஃபுல்லா அழகான பொண்ணுங்களா இருக்கு, அங்க வந்து லப்பான்னு கேட்கறான். அச்சோ டேய் எந்திரா டைம் ஆச்சுடா. டேய் மணி 10 ஆச்சுடா, நான் தூங்கிட்டேன்டா. டேய் வேலை நிறைய கிடக்குதுடா, வாடா நீ எனக்கு பாதி ஹெல்ப் பண்றா. ஆளுக்கு பாதி செய்வான். ஏய் நீ என்ன பண்ற, முதல்ல போய் பாத்திரம் கழுவிடு. பாத்திரம் கழுவிட்டு நீ சமைச்சிரு. நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டுறேன். சரியா? சீக்கிரம். எப்பா முருகா, இந்த புது வருஷத்துல இருந்து எங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கணும், எந்த கடன் தொல்லை இல்லாம இருக்கணும். ஆமா முருகா, ஒண்ணு எங்களுக்கு கடன் தொல்லையெல்லாம் ஒழிச்சிரு, இல்ல அந்த கடன் கொடுத்தவங்களெல்லாம் ஒழிச்சிரு. எப்பா நல்ல வேலை நான் உனக்கு கடன் தரலமா தாய. நீ என்ன கோவமா? 3 நிமிஷத்துல சமாதானம் ஆனா அது தாய், 15 நிமிஷத்துல சமாதானம் ஆனா அது சகோதரி, 3 மணி நேரத்துல சமாதானம் ஆனா அவங்க ஒரு நல்ல தோழி, 3 நாளாகியும் சமாதானம் ஆகலைன்னா அது காதலி. நம்மளை சமாதானம் பண்ணவே வாய்ப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கவே, அதுதான் பொண்டாட்டி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.